நம்ம ஊர்ல மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னன்னா விக்கிபீடியாவுடைய யூடியூப் வெர்ஷன். உங்களுடைய புனிதமான பன்னுக்குட்டி, சாரி பன்னிக்குட்டி நம்பர் பசுக்குட்டி, அந்த பசுக்குட்டியை வந்து யூதர்கள் பலியிடணும். அதுக்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனத்துல கூட அந்த மசூதியை இடிச்சுட்டு அவங்க கட்டுறதுக்கு இவ்வளவு நெருக்கடியை வந்திருக்கு, அதனாலதான் இந்த வார் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி பேசுறாங்க. அதே போல ஆல் ஐசான் ராஃபாங்கிற அந்த விஷயத்துல ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்து அதை வந்து எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே நீ வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு பேசுனியா, அவங்களுக்கு பேசுனியா, இவங்களுக்கு சங்கீஸ் அதை ட்ரோல் பண்றான். என்ன பிரச்சனை? விஜய் பிரசாத்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ட்ரைகான்டினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் பிரசாத் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, the equivalent of 9 Hiroshima bombs on Gaza. 9 Hiroshima bombs on Gaza. Brutal, hideous war. நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான ஒரு போர். அந்த போர் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. அந்த போரின் காரணமாக பாலஸ்தீனியர்கள் பலரும் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. இறக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனியர்கள் யாருமே வந்து போர்ல வந்து நேரடியாக ஈடுபட்ட மனிதர்கள் அல்ல. இவங்க எல்லாமே சிவிலியன்ஸ், சாதாரண மக்கள். இது குறித்து நம்ம தமிழ் மார்க்ஸ்லயும் பல வீடியோக்கள் பேசிட்டே வந்துருக்கோம். ஆனா அதோட தொடர்ச்சியா இப்ப இந்த வீடியோ பண்ண இருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா சமூக வலைதளங்கள்ல கடந்த 2 நாட்களா ட்ரெண்டிங்ல இருக்கு. பல செலிபிரிட்டிகளால அது வந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு. இது இப்போ ஏன் ட்ரெண்ட் ஆகுது, இது சுற்றி நடந்த விஷயங்களை குறித்து நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய தோழர் அனுஷிராஜ் அவர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றேன். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இது ஏன் இப்ப ட்ரெண்ட் ஆகுது? ஆக்சுவலா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னா என்ன? வணக்கம் பாலா. அதாவது முதல்ல நம்ம எல்லாரும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறத அக்டோபர் 7, 2023 இருந்து தான் நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்பது 2023 அக்டோபர் 7 துவங்கியது இல்லை. இது வந்து உங்களுக்கு தெரியும். செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு பிறகு ஹோலோகாஸ்ட் கொடூரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த யூதர்களுக்கென்று ஒரு தனிநாடு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை உருவாகி பிரிட்டன் தன்னுடைய கலோனியல் நாடாக வைத்திருந்த பலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கான அந்த பகுதியை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. அன்றையிலிருந்து ஆக்குபேஷனுக்கு எதிரான போராட்டம் என்பது பலஸ்தீன பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடியதுதான். அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு அது வந்து ஒரு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கட்டத்தை எட்டினதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அக்டோபர் 7 இந்த போர் நடக்கும் பொழுது வெஸ்ட் காசா பகுதிகள் அங்கதான் அட்டாக் ஆரம்பிக்குது. இப்ப என்னன்னா, இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னாக்கா, தங்கள் மீது ஆயுதம் செலுத்திய, அதாவது இந்த ராக்கெட் அனுப்பிச்ச ஹமாஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்புக்கு எதிராக தான் இந்த போர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஆஃப்டர் வந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து அட்டாக் நடக்கும் பொழுது அந்த சிவிலியன்ஸ் ஒவ்வொரு பகுதியிலாக இடம்பெயர்ந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் கடைசியா வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ராஃபா. இப்ப என்னன்னா, இந்த ராஃபா பகுதிக்கு போக சொன்னதும் இஸ்ரேல் தான். நாங்க வந்து அங்க அட்டாக் பண்ண மாட்டோம், நீங்களா ராசா பகுதி, அந்த ரஃபாங்கிற பகுதிக்கு குடியேறிடுங்க, நாங்க ஹமாஸோட டெரிட்டரிஸை வந்து நாங்க வந்து அட்டாக் பண்றோம் அப்படின்னு அன்னைக்கு இஸ்ரேல் சொல்லியிருந்தது. அந்த அடிப்படையில் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே ராஃபாவோட பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.2 மில்லியன், அதாவது 12 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அது போக இங்கிருந்து போன ரெஃப்யூஜிஸ் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 லட்சம் பேர் அப்படிங்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து இருக்காங்க ராஃபால. இந்த பகுதிகளில் 3 நாட்களாக இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் என்பதை நடத்தியிருக்காங்க. இதனால் அந்த மக்கள் அமைத்திருந்த முகாம்களில் தீப்பற்றி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் உயிருடன் எரிந்திருக்கிறார்கள், பொதுமக்கள். அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்ததை ஒட்டி சோசியல் மீடியால ராஃபாவுடைய பகுதிகளுக்கு போன மக்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் என்பது ட்ரெண்ட் ஆகுது. அதை ஒட்டி வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இன்ஸ்டாகிராம்ல வருது. அந்த டெம்ப்ளேட் வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறது. இப்ப நம்ம இந்த பேட்டி எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 39 மில்லியன் மக்கள் அதை வந்து தங்களுடைய ஸ்டோரியில பகிர்ந்திருக்கிறதாக அது வந்து இன்ஸ்டாகிராம் காட்டுது. 39 மில்லியனாக்க கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 4 கோடி மக்கள், 4 கோடிக்கு ஒரு 10 லட்சம் கம்மியா இருக்கு, ஒரு 4 கோடி மக்கள் என்பதை அதை பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு துயர சம்பவத்தில், ராஃபாவில் நடக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஹேஷ்டேக் என்பது ட்ரெண்ட் ஆயிருக்கு தோழர். இதுதான் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிறது.
இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு செலிபிரிட்டிஸும் கூட வச்சிருக்காங்க. குறிப்பா பாலிவுட் செலிபிரிட்டிஸ், கோலிவுட்ல ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் பல பேரும் கூட இந்த ஆல் ஐஸ் அண்ட் ராஃபா அப்படிங்கக்கூடிய அந்த இதை வந்து அந்த ஹேஷ்டாக் பயன்படுத்தியிருக்காங்க, அந்த ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது தவிர ராஃபால வந்து இறந்த அந்த மக்கள்லாம் யார் ஆக்சுவலா? இல்ல இந்த ராஃபாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரோடு எரிந்து போனவர்கள் ஒரு இரவில் மட்டும் கிட்டத்தட்ட 44 பேர் அந்த அகதி முகாம்ல. அதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 30% மேல வந்து குழந்தைகள். நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா உங்களோட யூடியூப்ல போடுங்க. ஒருத்தர் வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வருவாரு, தலை இருக்காது. அது வந்து அது 3 தினங்களுக்கு முன்னாடி ராஃபாவின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல தான் வந்து அந்த சம்பவம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோல இந்த குழந்தைகள் எல்லாம் ராஃபா ரிஃப்யூஜி கேம்ப்ல பாம்பு போறதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைகள். பாம்பிங்க்கு அப்புறம் இந்த குழந்தைங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத காட்ட விரும்பல நாங்க. அதை பார்க்கறதுக்கான மன வலிமை உங்ககிட்ட இருந்தாலும் அதை காட்டுவதற்கான மன வலிமை எங்ககிட்ட இல்லை. இவ்வளோ அழகான இந்த பிஞ்சு குழந்தைகளை தலையில்லாத கருகிய உடல்களாக காட்ட எங்களுக்கு மனமில்லை. கிட்டத்தட்ட ஒரு 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்று சொன்னாலும் கூட ஒரு 35 விழுக்காட்டுக்கு மேல வந்து குழந்தைகள் வந்து இந்த போரால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. மிடில் ஈஸ்ட் மானிட்டர் அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகத்துக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அவங்க ஆக்சுவலா அவங்க எழுதுற அந்த ஆர்டிக்கல் படிக்கும்போது 2 விஷயம் வந்து தெரியுது. ஒண்ணு, ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, இன்னொன்னு அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். ரஃபால நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் கொடூரமானதுதான். ஆனா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியா இவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு பேசுறாங்களே, இவங்க எல்லாம் 1948 இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இருந்தே அப்பெல்லாம் ஏன் பேசுறது இல்ல, அப்ப ஏன் பேசல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இது ரொம்ப வேல்யூபிள் ஒரு கொஸ்டினாவும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல நம்ம இதை வந்து வரலாற்று ரீதியா தான் பார்க்கணும். நான் சொல்ல ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னாக்கா 1948 தான் முதல்ல இஸ்ரேல் குடியேற்றம் என்பது நடக்குது. 1948 கிட்டத்தட்ட 2ஆம் உலகப் போர் முடிந்திருக்கக்கூடிய பின்னணி. உலகத்தில் பல்வேறு காலனி ஆதிக்க நாடுகளா இருந்த இந்தியா, இலங்கை, பர்மா பல நாடுகள் வந்து காலனைஸ் கண்ட்ரிஸா இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாடுகளா இண்டிபெண்டன்ட் அடைஞ்சு வராங்க. இப்போ அதே போல ஒரு காலனித்துவப்படுத்தப்பட்ட ஒரு நாடாகத்தான் பலஸ்தீன் இருந்தது. அன்றைக்கும் அதனுடைய பேர் பலஸ்தீன் தான். அப்ப அந்த நாட்டிற்கு விடுதலை என்று வருகின்ற பொழுது அங்க வந்து பிரிட்டன் அன்றைக்கு வந்து உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரமிக்க மிக பெரிய காலனைசர் அப்படின்னா பிரிட்டன் தான். பல நாடுகளை காலனைஸ் பண்ணது அவங்க தான் வந்து இந்த இஸ்ரேலை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து அனுப்புறாங்க. நீங்க 1948 பிறகு இஸ்ரேலை அங்கீகரித்த நாடுகள் என்பது ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஏன் அன்னைக்கு அமெரிக்காவினோட நிலைப்பாடு இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. இன்னைக்குதான் இஸ்ரேலுடைய பட்டிஸா அமெரிக்கா இருக்கு. ஆனா துவக்க காலத்துல அமெரிக்காவே வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கல அப்படிங்கிறது. நீங்க மகாத்மா காந்தி எடுத்துட்டீங்கன்னா கூட நம்ம நாட்டுல மகாத்மா காந்தி இந்தியாவுடைய விடுதலைக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செஞ்சால் தானே. மகாத்மாட்ட வந்து இஸ்ரேல் அந்த யூதர்கள் மீது நடந்த படுகொலைகள் எல்லாம் சொல்லி இஸ்ரேல் நியாயப்படுத்துவதற்காக திரும்ப திரும்ப கேள்வி கேட்கப்பட்ட போது கூட மகாத்மா வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அப்ப அந்த ஆர்டிக்கல்ல மகாத்மா குறிப்பிடக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பலஸ்தீனம் என்பது பலஸ்தீனிய பகுதி மக்களுக்கு தான் சொந்தமே தவிர அது ஏதோ ஒரு மத புத்தகத்துல அது வந்து ஒருத்தருடைய புனித நிலம் என்று சொல்லப்பட்டதற்காக உலகம் முழுவதும் அந்த மதத்தை பின்பற்றவங்களை எல்லாம் கூட்டு வந்து அங்க குடியமர்த்துவது என்பது சட்டவிரோதமான குடியேற்றம் என்பதுதான் காந்தியோட நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு பலஸ்தீனத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவு அன்னைக்கு கிடைக்காதனுடைய பின்னணி நம்ம பார்த்தோம்னாக்கா எல்லா நாடுகளுமே வந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து அன்றைய காலகட்டத்துல டச்சு காலனிகள், பிரெஞ்சு காலனிகள், அதே போல வந்து பிரிட்டனுடைய காலனிகள் இருந்து வெளியே வந்த பகுதி தான். அப்ப அவங்களையே அவங்க செல்ஃப் டிட்டர்மினேஷன் பண்ணிக்கிறதுக்கான காலகட்டமே இல்லாத சூழல்ல ஒரு சர்வதேச இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது அந்த காலகட்டத்துல கிடையாது. இப்போ உலகத்துல வந்து அதுக்கு முன்னாடி பிரிட்டன், பிரான்ஸ் இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா, சோவியத் என்று மாறுது. அப்போ நீங்க பைபோலார் பாலிடிக்ஸ் வந்ததுனாலேயே ஒரு கேம்ப் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவும், இன்னொரு கேம்ப் வந்து அமெரிக்கா தலைமையிலான இன்னொரு கேம்ப் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது இந்த பைபோலார் பாலிடிக்ஸால வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவு, கணிசமான ஆதரவு என்பது கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 190 நாடுகள்ல 145 நாடுகள் கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வரும் இல்லையா. 190க்கு 140 அப்படிங்கும்போது 45 அப்படிங்கும்போது இந்த நாடுகள் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருக்காங்க, நாடாவே அங்கீகரிச்சிருக்காங்க. இப்ப அதுல பல நாடுகள் வந்து 2 நேஷன் தேரி அப்படின்னு ஒரு தேரி இருக்கு பல இஸ்ரேல் காசால. அதாவது வந்து அந்த பகுதியை வந்து இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்குமான அந்த 2 நேஷன் தேரி ஐநா சபையால வச்சாங்க.
அந்த தியரை ஏற்றுக்கொண்டு பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகள் பெரும்பகுதி இருக்கு. பலஸ்தீனியர்களுக்கு என்ற அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளும் அதை 145 நாட்டுக்குள்ள அடங்குறாங்க. இதுதான் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்குள்ள 48 இருந்து 2024 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயம். கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து இந்த 3 நாட்களும் காசாவை வந்து ஒரு நாடாக இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு அடிப்படையான காரணம் என்பதும் இன்னைக்கு உலக அளவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நெருக்கடி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இவங்க வந்து இன்னைக்கு அங்கீகரித்திருக்காங்க பாலஸ்தீனத்தை. அது மட்டும் இல்ல, அயர்லாந்தினுடைய நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததனுடைய வெளிப்பாடாக பலஸ்தீன கொடி ஏற்றிருக்காங்க. இதெல்லாமே இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். நீங்க வந்து இது ஏன் 48ல நடக்கல அப்படின்னு கேட்கறது வந்து அன்றைய காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் சர்வதேச அளவுல இல்ல. அன்னைக்கு வந்து பைபோலர் பாலிடிக்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து கேம்புகளாக 2 முகாம்களாக நாடுகள் பிரிய வேண்டியதாயிருச்சு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் என்பது சர்வதேச அரசியல் பின்னணியில இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த இஸ்ரேல்ல இன்றைய காலகட்டத்தில் குறிப்பா 2023, 2024 இந்த காலகட்டத்துல ஐக்கிய நாடுகள் சபையின் மீதே கேள்வி என்பது பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு, குறிப்பாக வீட்டோ அங்கீகாரத்திற்கு எதிரான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையில் மலேசியாவால் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுக்கு பெரிய அளவுல ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா இந்த வீட்டோ அங்கீகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்து அந்த போரை வந்து நிறுத்துவதற்கான எந்த நடவடிக்கைகளுக்கும் ஐநா சபையை போக விடாம பாதுகாத்துக்கூடிய இடத்த வந்து அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கிறதுனால அதையே எதிர்த்து வீட்டோ பவரே இருக்கக்கூடாது ஐக்கிய நாடுகள் சபையிலங்கிற ஒரு தீர்மானம் வந்து முன் வந்திருக்கு. அது வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில கடந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனா அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு பாருங்க, மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நீங்க முதல்ல வந்து இஸ்ரேல் உருவான போது அன்னைக்கு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிகள் யாருமே இஸ்ரேலை ஏத்துக்கல. இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, துபாய் வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பேசுறது சட்டப்படி குற்றம், அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த சவுதி, துபாயும் கூட அன்னைக்கு வந்து இஸ்ரேலை வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து வேர்ல்டு கண்டிஷன்ல மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் பலஸ்தீனர்களுக்கு எதிராகவும் மற்ற பகுதிகளில் பலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு மாறி இருக்கு பாலா. ஓகே, இதுக்கடுத்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, அவங்களோட ஒப்பீனியன் சொல்றாங்க. அதே ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் அளவுல நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 நாடுகள் அங்கீகரித்த விஷயமா இருக்கட்டும், இத்தாலியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன கமெண்டா இருக்கட்டும், அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரியான தாக்குதல் ரஃபா மீது நடத்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் தாக்குதல் ஜஸ்டிபிகேஷன் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கோட் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அழுத்தங்கள் எல்லாம் இஸ்ரேலை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னாடியும் இது போன்ற அழுத்தங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனா அப்பெல்லாம் பெரிய அளவுல ஒன்றும் ரியாக்ட் ஆகல. இன்னும் சொல்ல போனா அவங்க அமெரிக்காவை டைரக்டா சுட்டி காட்டுறாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான ஆதாரங்களும் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒயிட் ஹவுஸ்ல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ அங்க வச்சிருந்த 2 ஹமாஸ் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதல்னால. இருந்த போதும் சிவிலியன் மேல அந்த அட்டாக் நடந்தது தப்பு, இது நடக்காம பாத்துக்கணும் அப்படின்ற அளவுலதான் முடிஞ்சிருக்கே தவிர வேற மிகப்பெரிய சொல்லாடலோ இல்லாட்டி மிகப்பெரிய கண்டனமோ இல்ல. அதே நேரத்துல நடவடிக்கைகளாகவும், அதாவது ரஃபா கிட்ட நீ போயிட்டேன்னா நான் வந்து உனக்கு வெப்பன் சப்ளை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் டீல். ஆனா அதையும் மீறி அவங்க இன்னும் பாம்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா தான் இருக்கு. ஈவன் அன்னைக்கு ரஃபால விழுந்த அந்த வெடிகுண்டும் கூட அமெரிக்கா சப்ளை பண்ண வெடிமருந்துகள் தான். நினைக்கிறீங்க? இப்போ 2 விஷயம் நாம இதுல பார்க்கணும். ஒண்ணு, அரசுகள் எப்பவுமே, அது அமெரிக்க அரசா இருக்கலாம், எந்த அரசுகளா இருக்கலாம், அரசுகள் எப்பவுமே வந்து முதலாளிகளின் பக்கம்தான். மக்கள் என்றைக்குமே வந்து மக்களின் பக்கம் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அயர்லாந்தோ, ஸ்பெயினோ இந்த முடிவுக்கு வர காரணம் வந்து ஏதோ அவர்களுடைய பெரிய அரசாங்கத்துடைய பெரிய மனோபாவம் எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்களும் அந்த அழுத்தங்களும் தான் அரசுக்கு வந்து இந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதேதான் இத்தாலியில வந்து அவர் பேசுறது. ஏன் இந்த இத்தாலியினுடைய அரசுக்கு இவ்வளவு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னு சொன்னா, இத்தாலியில் நடக்கக்கூடிய போராட்டம். மிக முக்கியமாக இத்தாலியினுடைய மக்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ரயில்வே ஸ்டேஷனே கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. காசாவில் போர் நிறுத்த அறிவிப்பு வரும் வரை நாங்க வந்து அங்கிருந்து வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய போராட்டம் என்பது பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு உலகத்துல பல்வேறு நாடுகள்ல. அது இப்ப இந்த இதுல நம்ம வந்து அரசியலா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் 50% மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகள், அதுக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது.
கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளுக்கு மேல இந்த 2024 தேர்தல்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 70% தேர்தல்ல 70% நாடுகள்ல ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட போகிறது அப்படின்னு மிக முக்கியமான பத்திரிகையாளர் வந்து பிரணவ் ராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இதையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, மக்கள் பேரெழுச்சியோடு, ரொம்ப பெரிய எழுச்சியில, பெரிய அளவுல எண்ணிக்கையில உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த மனித படுகொலை தாக்குதலை கண்டிச்சு இஸ்ரேலினுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக அதை தங்களுடைய அரசியல் பிரச்சாரமாக மாற்றிருக்கக்கூடிய பின்னணி என்பது நடக்குது. அப்ப என்னன்னா, நீங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் எந்த விதத்திலும் பலனளிக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த இஸ்ரேல் பலஸ்தீனத்தினுடைய போராட்டம் என்பது பல நாடுகளுடைய நேரடியான அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே வந்திருக்கு. ஈவன் அமெரிக்காலேயே உங்களுக்கு வந்து இந்த ராஃபா பகுதிக்கு போயிட்டா வெப்பன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஜோ பைடன் இன்னைக்கு வெப்பனை வந்து தடை இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில், மிலிட்டரி கவுன்சில் வந்து அந்த செனட்டரை வச்சு முடிவு எடுக்கிறான்னா அதுக்கு பின்னணியில் இருக்கிற விஷயம் என்ன? அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன். அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல ட்ரம்ப் என்ன சொல்றாரு? இந்த இஸ்ரேலுக்கு வெப்பன் சப்ளையை எந்த காரணத்தை கொண்டும் நான் நிறுத்த மாட்டேன், அதிகாரத்துக்கு வந்தேன்னா டெரரிசத்தை முற்றிலுமாக ஒழிப்பது அமெரிக்காவுடைய கடமை, அதனால வந்து இஸ்ரேலுக்கு துணை நிற்போம், நான் ஜெயிச்சு வந்தேனான்னு ட்ரம்ப் பேசுறாரு. இப்போ நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பைடன் என்ன பண்றாரு? அவர் சொன்ன அந்த விஷயம் ரெட்லைன்னு சொன்னார். என்ன ரெட்லைன்? ராஃபா பகுதிக்குள்ள இஸ்ரேல் அட்டாக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு ரெட்லைனு, நான் வந்து என்ன பண்ண மாட்டோம், அமெரிக்கால இருந்து வெப்பன் சப்ளை பண்ண மாட்டோம் சொன்னார்ல. இப்ப இது மக்களுடைய போராட்டம். உங்களுக்கு தெரிய வந்து பயங்கரமான ஃபண்டமெண்டலிஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இவரு ட்ரம்ப். அப்ப என்னன்னா வந்து அங்க நடக்கக்கூடிய போராட்டம் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த ரேசிஸ்டுகள்ல அதே போல ஜூயிஷ் ஆதரவான முதலாளிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா பைடனுடைய அந்த விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க. ட்ரம்போட விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க. அப்ப அது பைடனுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அவர் சொன்ன விஷயத்த வந்து பின்வாங்குறார். ஸோ இதெல்லாமே அந்தந்த நாடுகள் நடக்கக்கூடிய தேர்தலின் பின்னணியில இந்த மக்களுடைய போராட்டங்கள் பெரிய அளவுல அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா, இவ்வளவு நாள் இல்லாத சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போயிருக்கக்கூடிய பின்னணி என்ன? சவுத் ஆப்பிரிக்கன் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடிய கட்சி ஆட்சியில இருக்கு. 52% ஆஃப் ஓட் ஷேரிங்ல அவங்க வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியில இருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி, குறிப்பாக இடதுசாரி கட்சியா இருக்கக்கூடிய EFFன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, எக்கனாமிக்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ங்கிற கட்சி, காசாவில் நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரமாவே மாத்திட்டாங்க. இப்ப இது என்னன்னா, மக்களுடைய ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டை அவங்களுக்கு EFFக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே இப்ப சவுத் ஆப்பிரிக்கால அந்த அரசு காசாவின் பக்கம் நிக்கலன்னா தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருன்றனால சவுத் ஆப்பிரிக்கா அரசு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்திருக்கான். நீங்க துருக்கி வந்து இவ்வளவு நாள் சைலண்டா இருந்த துருக்கி இன்னைக்கு ஏன் வந்து காசாவுக்கு ஆதரவா வந்து நிக்கிறான்? ஏன்னா துருக்கியில 80 விழுக்காடு மக்கள் காசாவுக்கு ஆதரவான போராட்டத்துக்குள்ள வந்ததனுடைய விளைவு துருக்கியினுடைய அதிபர் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்றைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எடுத்துக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் வந்து ஒரு பக்கபலமாக இருப்பதாகவும் தன்னையும் அந்த வழக்குல ஒரு ஆளா இறைச்சிக்கணும்னு சொல்லி வந்து ICF இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்திருக்காங்க. அப்ப இது எல்லாமே இந்த உலகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் அந்த நாட்டினுடைய அரசியலோடும் அந்த நாடு எடுத்திருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையோடும் சம்பந்தப்பட்டு இது தேர்தல் களங்களில் எதிரொலிப்பதால் இது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. மக்களுடைய போராட்டம் வீணாகவில்லை அப்படிங்கிறது இது ஒரு பெரிய அளவுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். பாலா, இதுக்கடுத்து இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்? அதாவது இது யார் நினைச்சா முடிவுக்கு வரும்? யாரால இதை தடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறாங்க? ஏன்னா இன்டர்நேஷனல் கோர்ட்டா சொல்லி அவங்களால நிறுத்த முடியல. இல்ல, இப்ப இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹமாஸினுடைய தலைவருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் அரசு வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஹமாஸோட தலைவர் ஈரானுக்கு போறாரு. அவங்க வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து ஹமாஸ் தலைவருக்கு கொடுத்துருக்கூடிய அரசு வாரண்ட்டை மதிக்கல. பெஞ்சமின் நெத்தன்யாஹு வந்து அமெரிக்காவுக்கு வந்தா அமெரிக்கால பெஞ்சமின் நெத்தன்யாஹு கைது செய்ய மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லுது. என்னன்னா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை 2 கேம்ப்லயுமே வந்து ஏத்துக்கல. 2 பேருமே மாத்தி அது அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டோட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனா நீங்க வந்து ரொம்ப முக்கியமாக நாம வரலாறுல இருந்து ஹிஸ்டாரிக்கா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த போது ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்பதே கிடையாது. அன்னைக்கு வந்து காலனி ஆதிக்க நாடுகளினுடைய நாடு பிடிப்பதற்காக நடைபெற்ற சண்டையில் தான் அந்த முதல் உலக போர் என்பது ஒரு 2 கேம்பா சேர்ந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்பது நடந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்ன முடிவுக்கு வந்தாங்க?
ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வேணும், ஒரு இன்டர்நேஷனல் லா வேணும். அதுக்கு உட்பட்டு இந்த சர்வதேச நாடுகள் செயல்படுகின்ற பொழுது நம்மளால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மனித உயிர்கள் இழக்கக்கூடிய இந்த மாதிரியான உலகப் போர்கள் போன்ற ஒரு விஷயத்துக்கு போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாடுகள் சபை அப்படின்னு ஒரு சபை உருவாக்குனாங்க. இப்ப என்னன்னா, இந்த சர்வதேச நாடுகளுடைய சபைக்கு மதிப்பிழந்து போனதற்கு பிறகு அது என்னாச்சு, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு கொண்டு போய் விட்டுச்சு. இப்போ செகண்ட் வேர்ல்டு வாருக்கு கொண்டு போய் விட்ட பொழுது அப்போ அந்த செகண்ட் வேர்ல்டு வாரோட படிப்பினிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா, ஐக்கிய நாடுகள் சபைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும், சர்வதேச நாடுகள் சபைக்கு இல்லாத அதிகாரங்கள் அதுக்கு கொடுக்கணும். சர்வதேச நாடுகள் சபைக்கென்று ஒரு தனி மிலிட்டரி கிடையாது, தனி அதிகாரம் கிடையாது, தனி லா இல்லாமல் போச்சு, அது வந்து செயலிழந்து போச்சு. அப்போ ஒரு ஐக்கிய நாடுகள் சபைங்கிற இந்த செட்டப் உருவாக்கிட்டோம்னு சொன்னாக்கா, இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல கான்ஃபிளிக்ஸை, பல விஷயங்களை நாம வந்து ஒரு தீர்வுக்கு வர முடியும் அப்படிங்கிற பின்னணியில தான் உங்களுக்கு 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஐநா வந்து உருவாச்சு. இப்ப இன்னைக்கு நீங்க ஐநாவும் அல்லது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் அந்த இடத்தை தவறும் பொழுது அது வந்து ஒரு உலக அளவில் ஒரு பெரிய யார் நீங்க கேட்டீங்களா, யார் வந்து போரை நிறுத்துறதோ அல்லது யார் போரை வளர்க்கிறது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்த ஐக்கிய நாடுகளோட சபை, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் பலனளிக்காமல் போச்சுன்னா அது ஒரு பெரிய உலகளவிலான ஒரு கான்ஃபிளிக்டுக்கு தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான். இது சமீபத்தினுடைய பல நிகழ்ச்சிகள் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹிரிசா இருக்கு. உதாரணத்துக்கு ஈரான், ரஷ்யா, சைனா ஒரு புறம் போவதும், யூகே, அமெரிக்கா, சில ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட்டிருக்கு ஐரோப்பா ஒன்றியத்துக்குள்ள. ஏன்னா ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதே நேரத்துல ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் அந்த நாடுகளுடைய ஃபாரின் பாலிசியில இஸ்ரேலை சப்போர்ட் பண்றான். இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடாக இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கு, நடந்திருக்கு. அப்போ இது எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது இதன் பின்னணியில பிரிக்ஸ்ல சேரக்கூடிய நாடுகள் காட்டக்கூடிய ஆர்வம், இது ஒரு 2 முகாம்களாக அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும், இன்னொரு புறம் சைனா, ஈரான், ரஷ்யா என்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில சமிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. பட் இந்த போர் வந்து யாரால் நிறுத்தப்படும் என்று சொன்னால், இந்த போர் நிச்சயமாக மக்களுடைய போராட்டங்களால் தான் நிறுத்தப்படும். ஏன்னா ஒரு ஹீரோ எல்லாம் வந்து ஒரு போரை எல்லாம் நிறுத்திய வரலாறு என்பது உலக வரலாறுகள் எல்லாம் கிடையாது. இப்ப என்னன்னா, இப்போ இஸ்ரேலுக்கு ஆயுதம் அளிக்கக்கூடிய நாடுகள் அதை வந்து உடனடியாக நிறுத்துவதற்கு அந்த நாட்டிற்குள் ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுதுதான் அது நிற்கும். அது இன்டர்நேஷனல் லெவல்ல வரும்போதுங்கிறத விட அந்த உள்நாட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய, இப்ப இன்னைக்கு அமெரிக்காவுடைய டாக்ஸ் பேயர்ஸ் என்னுடைய பணத்துல இஸ்ரேல் வந்து காசால குண்டு போடுதுங்கிறதா போராட்டமா இருக்கு. நீங்க அது வந்து கொலம்பியன் யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணி யூனிவர்சிட்டி போராட்டமா இருக்கலாம், மக்களுடைய போராட்டமா இருக்கலாம். எல்லாமே எங்க ஆரம்பிக்குது, ஏன் டாக்ஸ் பண்ணிய நீ வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதமா கொடுக்காத அப்படிங்கிறது தான். அப்ப இது ஒரு பெரிய அழுத்தமாக இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள மாறி இருக்கு. இந்த மாதிரி உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இந்த இது நடந்து, இவன் தான் இந்தியாலையும் கூட வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து ஆயுதங்களை வந்து அனுப்புறதை கண்டிச்சு ஒரு போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் நாடு முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வந்து கால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசுக்கும் புதிதாக உருவாகக்கூடிய அரசுக்கு ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான ஒரு அழுத்தமாக கூட இது வந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த வெப்பன் சப்ளை வந்து ஸ்டாப் ஆனா மட்டும்தான் இஸ்ரேலோட அந்த பாம் போடுற அந்த வழக்கம் வந்து நிற்கும். நீங்க விஜய் பிரசாத்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ட்ரைகான்டினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் பிரசாத் வந்து பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, 3 மடங்கு அதை விட அதிகமான அளவில் அந்த பவரை நீங்க கன்சிடர் பண்ணும்போது அது அந்த லிட்டில் பாய் ஃபேட் பாய்ங்கிற அந்த 2 குண்டு போட்டாங்க இல்லையா, அணு குண்டுகளை போட்டதை விட ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பலஸ்தீனியர் அக்டோபர் 7க்கு பிறகு இது வரைக்கும் போட்டிருக்கக்கூடிய அந்த குண்டுகளை எல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது இதோட 3 மடங்கு பவர்ஃபுல்லான அளவிற்கு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தின் மீது வந்து குண்டுகளை போட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். They have already dropped the equivalent of 9 Hiroshima bombs on Gaza. 9 Hiroshima bombs on Gaza. Brutal, hideous war. ஸோ இந்த வெப்பன் சப்ளைங்கிறது நின்னா மட்டும்தான் இந்த போர் என்பது முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஐநா முன்வைத்திருக்கக்கூடிய அந்த 2 நேஷன் தியரியை உலகத்தில் பெரும்பகுதி நாடுகள் ஏத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு சொல்யூஷனா முன்வைக்கிறாங்க. அதை வந்து ஹமாஸ் உட்பட்ட அமைப்புகளும் கூட அந்த 2 நேஷன் தியரியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது அது வந்து முற்றுக்கு வரும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஹமாஸ் வந்து உங்களுக்கு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது தயாரானது, அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இஸ்ரேல் தான் வந்து ஒத்துக்கல. அப்ப வந்து இஸ்ரேலுக்கான அந்த ஆயுதம் நின்றால்தான் இஸ்ரேல் இது போன்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு முன் வரும். ஆயுதம் தொடர்ச்சியா கிடைக்கிற வரைக்கும் அவங்க குண்டு போட்டு அந்த பலஸ்தீன் எத்தினிக்கையே
கம்ப்ளீட்டா வந்து ஜெனோசைட் பண்ணி மாசக்கர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை கம்ப்ளீட்டா வந்து அழித்து ஒழித்து ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குறது அப்படிங்கிற இடத்துக்கு போகிற இஸ்ரேலை தடுப்பதற்கு இந்த ஆயுதங்களை கொடுக்கறத நிப்பாட்டுறது தான் ஒரே வழி. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா எனக்கு இதுல ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை சம்பந்தமா நீங்க வந்து யூடியூப்ல எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்ஸ்பிரன்சி தியரி பேசிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஊர்ல மதன் கௌரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னன்னா விக்கிபீடியாவுடைய யூடியூப் வெர்ஷனு. மதன் கௌரிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா வந்து யூதர்களுடைய ஒரு வழக்கு இருக்கு, சிவந்த கண்ணுக்குட்டியை வந்து பலியிடுறது, அது கண்ணு ரோமம் காலு பல்லு கில்லு எல்லாம் 10 சிவப்பு கலர்ல இருந்தா அது அவங்களுடைய புனிதமான பன்னுக்குட்டி, பன்னிக்குட்டி பாரு பசுக்குட்டி, அந்த பசுக்குட்டியை வந்து யூதர்கள் பலியிடணும். அதுக்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனத்துல கூட அந்த மசூதி இடிச்சுட்டு அவங்க கட்டுறதுக்கு இவ்வளவு நெருக்கடியை வந்திருக்கு, அதனாலதான் இந்த வார் வந்திருக்குங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரி பேசுறாங்க. இந்த பிரச்சனைக்கு கூடிய ஆரம்பமும் பின்னணியும் தெரியாம நீ வந்து இப்படியான கான்ஸ்பிரன்சி தியரிக்குள்ள போகும்போது என்னன்னா, ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து இந்த போர்க்குற்றத்துக்கு எதிராக பேசக்கூடிய இளைஞர்களை இதே ரெண்டு மதத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையாக மாற்றக்கூடிய கான்ஸ்பிரன்சி தியரிஸை வந்து ப்ரொமோட் பண்றதுங்கிறது பச்சையான அயோக்கியத்தனம். இது வந்து ரெண்டு மதங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையே கிடையாது. ஈவன் தோ பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், பாலஸ்தீனிய யூதர்களும். எனக்கு ரொம்ப ஷாக்கிங், நான் படிக்கும்போது பாலஸ்தீனத்துக்குள்ள யூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ள யூதர்கள் இருக்கலாம் இல்லையா, அவ்வளவு ப்ரிவிலேஜ் இருந்தும் கூட அவங்க வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்காங்க. அவர்கள் பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ நீங்க பாலஸ்தீனியர்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதனாலே அது ஒரு மதத்துக்கு எதிரான சண்டை அப்படிங்கக்கூடிய அளவுக்கு போறது வந்து அயோக்கியத்தனம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ், காசா ஸ்ட்ரிப்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸினுடைய ரிசோர்ஸுக்கு பின்னாடி இந்த போர் நடக்குது. அந்த காசா ஸ்ட்ரிப்ஸும் வெஸ்ட் பேங்கையும் ஆக்குபை பண்ணி அதை தன்னுடைய பகுதியோட என்க்ரோச் பண்ணிக்கிறதுக்கு இஸ்ரேல் வந்து சொல்லணும். ஆனா தான் 1947 இருந்து இப்ப வரைக்கும் தினம் என்க்ரோச்மெண்ட் நடந்துகிட்டே தானே இருக்கு. இஸ்ரேல் வந்து அந்த 2 நேஷன் தியரியில முதல்ல அவனுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதியில தான் இன்னைக்கு இஸ்ரேலோட பகுதி இருக்கா. அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வந்து சவுப்பு கண்ணுக்குட்டி சவுப்பு மாட்டுக்குட்டின்னு சொல்லி போட்டு கான்ஸ்பிரன்சி தியரி பேசுறது, இந்த பாரிசலன் கணக்கா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு ஏமாத்தக்கூடிய விஷயம். அதே போல ஆலைசான் ராஃபாங்கிற அந்த விஷயத்துல ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்து அதை வந்து எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே நீ வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ்க்கு பேசுனியா, அவங்களுக்கு பேசுனியா, இவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி 45,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதில் சரிப்பகுதி பேர் வந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது அதை வந்து எல்லாருடைய மனிதனுடைய உள்ளமும் அதை வந்து ஃபீல் பண்ணும். அப்போ அவங்க வந்து தன்னுடைய மனிதத்தன்மையிலிருந்து போஸ்ட் வச்சாங்க கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கீஸ் அதை ட்ரோல் பண்றான். என்ன பிரச்சனை, அவன் ஏதோ தீவிரவாதத்தை வந்து தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, தீவிரவாதிகளுக்கு வந்து ஹமாஸ் அக்டோபர் 7 நடந்து உனக்கு தெரியுமா அப்படின்னா, நீ வந்து நான் சொல்ல ஒரு ஃபேமஸான ஒரு காமெடி வந்து ஸ்டாண்டர்ட் காமெடியில பேசியிருப்பாரு, நீ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸை வந்து பாதியில இருந்து பார்த்துட்டு கிங் ஜெஃப்ரி நல்லா தானே ஆட்சி பண்றாருங்கிற கணக்கா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும்ல. இப்ப இந்த சங்கிகள் அக்டோபர் 7 மட்டும் பார்த்து பேசுறதும் அதை வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸோட இஸ்லாமிய தீவிரவாதிகள் கட்டமைக்கிறதும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா உலகத்திலேயே வந்து ஒரு அமைப்பு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னோம்னா அதுல எப்படி அல் கொய்தா தாலிபான்லாம் வருதோ அது மாதிரி RSS ஒரு தீவிரவாத அமைப்பு தான். சங்கிகளுடைய மனநிலையும் ஒரு தீவிரவாத மனநிலை தான். இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு பாருங்க, பிரிட்ஜ் பூஷ் சரண் சிங்கோட பையன் அவரோட கார் போய் 2 பேர்த்த ஏத்தி கொண்டிருக்காங்க. இவன் வந்து தீவிரவாதத்தை பத்தி பேசுறியான்னு ரோஹித் சர்மா பொண்டாட்டி தாத்தல் கொடுத்து அந்த இதை வந்து டிலே பண்ண வைக்கிறாங்க. இவனில் எவ்வளவு பெரிய தீவிரவாதியா இருக்கானு பாருங்க மனசுக்குள்ள. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இந்த காசாவினுடைய பகுதியில் நடக்கக்கூடிய மனித விரோதமான இந்த செயல்களுக்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை எந்தவித பயாசும் இல்லாமல் தெரிவிக்க வேண்டிய காலகட்டம். நம் கண் முன்னாடியே ஒரு இனம் என்பது உலக நாடுகளுடைய சதியால், குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டுச்சதியால் படுகொலை செய்யப்படுவதை நாம் வந்து அனுமதிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் காசா போரில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பின்னணியால் பெரிய அளவில் இருக்காங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக உலக அளவில் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த பட்டமளிப்பு விழாவில் பேராசிரியர்களும் மாணவர்களும் அந்த பட்டமளிப்பு விழாவையே பலஸ்தீன மக்களுடைய சாலிடாரிட்டி விழாவாக மாற்றி இருக்கிறது. பெரிய அளவுல ஒரு மிக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளவு முக்கியமான யூனிவர்சிட்டி உலக அளவுல நமக்கு தெரியும். Semester, our freedom of speech and our expressions of solidarity became punishable. அப்ப அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை போராட்டங்கள் உலக அளவில் நடக்கின்ற பொழுது இந்தியாவிலும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இந்த இனப்படுகொலைக்கு எதிரான தங்களுடைய கண்டனங்களை பெரிய அளவில் பதிவு செய்ய வேண்டும். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட எல்லா தளங்களிலேயும் நம்முடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்தும் போராட்டமாக இந்த போராட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தவிர தமிழ் மார்க்ஸும் வந்து தொடர்ச்சியாக நம்முடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து காசா அண்ட் பாலஸ்தீன் மேல நடக்கிற தாக்குதல் தொடர்ந்து வெளியிட்டு அது குறித்தான ஆர்டிகல் வெளியிடுறோம், அது குறித்தான நியூஸ் ஃபீட்ஸுமே வந்து போட்டுருக்கோம். இது தவிர வீடியோக்களுமே தொடர்ச்சியா பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா அல்லது வந்து ஒரு சமூக ஊடகங்களா இருக்கக்கூடிய மற்ற தளங்கள், யூடியூப் இந்த மாதிரியான தளங்கள்லயுமே கூட மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாரி இன்னைக்கு தோழர் சமச்சீர் ஆகும்போது சொன்னது மாதிரி நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் தாண்டி இப்ப எப்படி ஒரு 4 கோடி கிட்ட ஆல் ஐஸ் ஆன் ரஃபாங்கிற ட்ரெண்ட் பண்றோம். இந்த அழுத்தம் தொடர்ச்சியா இருக்கும். அததான் அந்த ஜேர்னலிஸ்டும் கேட்கிறாங்க. அழுத்தம் தொடர்ச்சியா இருக்கும்போதுதான் தோழர் சொன்னது போல மக்களுடைய போராட்டம் தான் இந்த விஷயத்த வந்து வென்றெடுக்க முடியும். பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் போது தெரியுது. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், உங்களுடைய முக்கியமான ஒரு நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ. நன்றி பாலா, நன்றி.